அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பூமி பந்தையும் அதை சுற்றிய சூரிய கோள்களையும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்களை உள்ளடக்கிய பிரபஞ்சத்தையும் கோடிகளுக்கும் எண்ணிக்கைகளுக்கும் அடங்காத பல்லான கோடி பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வரவேற்பு உரை மற்றும் தலைமை உரை துவங்குவதற்கு முன்பாக, பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை போல் அல்லாமல் தினந்தோறும் மரணத்தையும் பீதியும் சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்கள், பாலஸ்தீனிய சகோதரர்களுக்கு வேண்டி துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அனைவரும் இந்த துவாவில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ். ஜஸாக்கல்லாஹ். வாழ்த்துரை சொல்வதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு, முதலாவதாக உங்களுடைய செல்போன்களை தயவு செய்து ஒன்று ஆஃப் ஆகலாம், இல்லை முக்கியமான கால் வரக்கூடும், அதனால் சைலண்டில் மோட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி வைப்ரேட்டர் மோட்டில் வச்சுக்கலாம். தயவு செய்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஈவன் லேடிஸ் ஆல்சோ, உங்களுடைய மொபைல்களை சைலண்ட் மோட் அல்லது வைப்ரேட்டர் மோடில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோன் கால் வந்தனா தயவுசெய்து வெளியே போய் பேசிட்டு உங்களுடைய முக்கியமான தேவைகளை பேசிவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பெண்கள் பகுதிக்கு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான தண்ணீர், குடி தண்ணீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் போய் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க,
சொன்னீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. ஆண்கள் பகுதி உங்களுடைய ரைட் சைட்லேயும் உங்களுடைய பின்பக்கத்துலேயும் வாட்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதே போல் 10:30 மணிலேருந்து 11 மணிக்கு உங்களுடைய இருக்கைக்கே பலகாரமும் தேநீரும் வந்து சேரும். குடித்து விட்டு அந்த பேக்கெட்டையும் வாலண்டியர்ஸே கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. யாரும் எந்திரிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கும் தாய்மார்களுக்கு பால் ஊட்டுவதற்கு வசதியாக உங்களுடைய வலது பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற மணமகன் அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் குழந்தை அழும்போது அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரியாக நிகழ்ச்சி 12:45 அரௌண்ட் 12:45 முடிவுன்னு எதிர்பார்க்குறோம். வித் யுவர் கோஆப்ரேஷன் உங்களுடைய துவாக்களோடு 12:45 to 1 o'clock இஸ் அ ப்ரேயர் டைம். லோகர் நேரம் தொழுகை. பெண்களுக்கு தனியாக இடவசதி செய்யப்பட்டிருக்கு, ஆண்களுக்கு தனியாக இடவசதி செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் இங்கிருந்து செல்லும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இடதுபுறம் உள்ள பாதையை பயன்படுத்தி மேலே செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்களுக்கு உங்களுக்கு ரைட் சைடில் பின்பக்கத்தில் இருக்க ஸ்டார் கேஸை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி 3வது ஆண்டு நிகழ்ச்சி, 3வது பட்டமளிப்பு விழா. முதலாம் ஆண்டு 13 குழந்தைகளுக்கு சனது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அருளினான். கடந்த ஆண்டு 3 குழந்தைகளுக்கு அந்த மிக பெரும் வாய்ப்பினை, ஹாஃபில் பட்டம் வழங்கும் வாய்ப்பினை அல்லாஹ் அருளினான். இந்த வருடம் 10 பெண் குழந்தைகளுக்கும் 5 ஆண் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தன்னுடைய கலாமை அவர்களுடைய நெஞ்சில் ஏற்றி இந்த உலகம் அழியும் வரை அதை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தானோ அவன் ரப்பில் ஆலமீன், அவனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இக்குழந்தைகளுடைய மரணம் வரை அவர்களுடைய இந்த ஹிஃப்ஸ் பாடத்தை மனப்பாடம் செய்விக்கக்கூடிய அந்த பொறுப்பை எங்களுக்கு பின் பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். மிக கவனமாக இருங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 தூசாவது அவர்களிடத்து நீங்கள் தவறு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும் அவர்களிடத்தில் பொறுப்பை நிக்காகும் போதே கொடுத்து விடுங்கள். நீங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். சொர்க்கத்திற்கு 10 பேரை அழைத்து செல்கின்ற பிள்ளைகள் 150 பேர்களை அழைத்து செல்ல காத்திருக்கிறார்கள். இந்த ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியமான இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் திண்டுக்கல் யூசுஃபியா மதர்சாவின் முதல்வர் 36 ஆண்டு காலம் செம்மையாக கலீல் அஹ்மது அஜர்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் மௌலானா இஸ்லாமியத்தினுடைய விழுது என்று சொல்லக்கூடிய அலி அஜர்த் முகமது அலி அஜர்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் சிறப்பு உரையாற்றுவதற்காக. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே போல கடந்த 6 மாத காலமாக ஒருவரை தேடி தேடி அலைந்து பிடித்து இவர்தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய கீனோட் ஸ்பீக்கர், சிறப்பு பேச்சாளர் இவர்தான் இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு சில தேதிகள் மாற்றம் ஏற்படுத்திய போதும் நாங்கள் நியமித்து செய்த அதே தேதியில் இங்கு வருகை தந்திருக்கும் இலங்கையில் இருந்து வருகை தந்திருக்கும் முபாரக் மதானி அஜர்த் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் முக்கிய கதாநாயகர்களாக இருக்கும் பெற்றோர்கள், ஃபாதர் அண்ட் மதர்ஸ், நீங்க இல்லாட்டி இந்த சபை முழுமையை அடைந்திருக்காது. எவ்வளவு பளுவுக்கிடையிலும் எவ்வளவு வேலைகளுக்கிடையும் தியாகம் செய்தவர்கள் நீங்கள். உங்களை இந்த நேரத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போல 3 ஆண்டுகள் முதல் 4 ஆண்டு காலம் வரை காலையில் 4 மணி முதல் இரவு 12 வரை கடுமையாக உழைத்து இந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்ற அந்த 15 மாணவர்களையும் இதை எல்லாம் சகித்து
பொறுத்து, சில நேரங்கள் கோபப்பட்டு, பல நேரங்கள் உரிமையோடு அவர்களை அரவணைத்து சென்ற எங்களுடைய உலமா பெருமக்களையும், உலக கல்வி கூடவே கொடுக்க வேண்டிய காரணத்தால் நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை அடிப்படை கல்விகளை கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அமீனியா பள்ளியினுடைய தலைவர் அவர்களையும், செயலாளர் அவர்களையும், கிஃப்ட் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் மற்றும் சாஃபி பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களையும், கீரனூரில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் என்னுடைய நண்பர்களையும், இங்கு வருகை தந்த அனைவர்களையும் ஒருமுறை கூடி வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாஹர தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.